ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓ மூலமாக பியாண்டோ குளோபல் சர்வீஸ் அந்த கம்பெனியில் பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்காக ஒரு முக்கியமான பதிவு இது. ரெண்டாவது, ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுல இருக்கிற கன்ஃபியூஷன் சம்மந்தமாக ஒரு டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு, ஒரு பேன் கார்டு ஒரு அக்கௌண்ட்டு எத்தனை ஐடிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பற்றி தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு 2-3 இன்ஃபர்மேஷன் மட்டும். ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த பேன் கார்டு அப்ளை பண்ண எஸ்பிஓ மூலயமா அதுக்கு எனக்கு என்ன அந்த கம்பெனிலேருந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்றவங்களுக்காகவே ஐடிஆர் அண்ட் பேன் கார்டு அப்ளை பண்ணுற அந்த சர்வீஸ் பேஜ், எஸ்பிஓட அந்த சர்வீஸ் பேஜ்லேயே அதுக்குண்டான காண்டாக்ட் இமெயில் ஐடி, அந்த கம்பெனியோட காண்டாக்ட் இமெயில் ஐடியை கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த மெயிலுக்கு மெயில் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு என்ன டவுட் எதுவாக இருந்தாலும் மெயில் பண்ணுங்கள். மெயில் அனுப்பும்போது உங்களுடைய நேம் அண்ட் மொபைல் நம்பரும் சேர்த்து அனுப்புங்க. அப்போ தான் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் நம்பரை தெளிவாக மென்ஷன் பண்ணி அனுப்புங்க, இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ அவங்களை காண்டாக்ட் பண்ணும்போது உங்கள் நேம், மொபைல் நம்பர், என்ன இஷ்யூ, பெட்டர் ஆப்ஷன் வாட்ஸ்அப் நம்பரை கூட போடுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவாங்க. கரெக்டாக வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பரை போடுங்க. நிறைய பேர் அவங்க ஃபார்ம், நம்மளுடைய ஃபார்ம் ஃபில் பண்ணுற இடத்துல வாட்ஸ்அப் நம்பராக இருக்கக்கூடியது. ஸோ நிறைய பேர் தப்பாக தான் கொடுத்துருக்கீங்க. அதனால் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணாலும் எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியலன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் கரெக்டான வாட்ஸ்அப் நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். யாருக்காவது ஏதாவது பேன் கார்டு அப்ளை பண்ணதில் இஷ்யூ இருந்தால் மட்டும், சரிங்களா? இல்லைனா எதுவும் நீங்கள் மெயில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதுல ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ்? ஸோ அதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நிறைய யூடியூபர்ஸும் சரி, இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி, டீம் லீடர்ஸ், கமாண்டர்ஸ் எல்லாரும் வளைச்சி எல்லா இடத்துலையும் உங்களுடைய எஃபர்ட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ எல்லாம் கிளியராக பண்ணணுன்றதுக்காக. ரைட், நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, நிறைய பேர் தப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்க, நிறைய பேர் தப்பாக பண்ணுறீங்க. ரைட், நான் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, எஸ்பிஓவில் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே பேன் கார்டு ஒரே பேங்க் டீட்டெயில். ஓகே, ஒரே பேன் கார்டு ஒரே பேங்க் டீட்டெயில் கூட நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ எஸ்பிஓவில் இருக்கிறவங்க மட்டும். இந்த கண்டிஷனை இப்போ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுனால தான் இம்மீடியட்டாக பண்ணுங்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ். ஏன்னா நம்ம மறுபடியும் நியூ ஜாயினிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒரு பேன் கார்டு ஒரு பேங்க் டீட்டெயிலை ஒரு ஐடிக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இதுதான் நான் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பேன். ஆடியோஸ்லாம் போய் கேட்டிங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ ஏன் எல்லாரையும் பண்ணுங்கன்னு புஷ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, மறுபடியும் நம்ம இந்த சாஃப்ட்வேரில் சேஞ்சஸ் கொண்டு வந்துடும். சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டோம்னா ஒரு பேன் கார்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஒரு தடவை தான் எடுத்துக்கும். ரைட், அதுக்கு மேலே எடுத்துக்காது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். சரிங்க, அதனால தான் இப்போ இருக்கிற எல்லாருமே அந்த கண்டிஷனை மாற்றிருக்கும். எல்லாருமே இப்போ யாராச்சும் எனக்கு 2 ஐடி இருக்குது, 3 ஐடி இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஓகே, ஒரே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணலாமா? அந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்தது இல்லையா? ரைட், இந்த பேன் கார்டு ஐடிஆர் இஷ்யூஸ் ரிலேட்டடாக என்கிட்ட பேன் கார்டு நம்பர் இல்லை, நான் ஐடி ஃபைல் பண்ண முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருந்தது. அதனால் வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த சான்சஸ் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, நிறைய பேருக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால மறுபடியும் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 lakh மெம்பர்ஸ்க்கு மேலே பண்ணிட்டீங்க. இன்னும் நியர்பை ஒரு 1 lakh மெம்பர் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளைக்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்ஃபியூஷன் வேணால், ஒரே பேன் கார்டு ஒரே பேங்க் டீட்டெயில் கூட நீங்கள் உங்கள்கிட்ட 5 ஐடி இருக்குன்னா கூட 5 ஐடிக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போதைக்கு மட்டும்தான். நம்ம இந்த எடிட்டிங் ஆப்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா ஒன்ஸு, மறுபடியும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் படி புதுசாக நம்ம ஜாயினிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா என்ன பண்ண முடியாது? ஒரு அக்கௌண்ட் ஒரு பேன் கார்டை ஒரு தடவை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வரவங்கள்தான் எடுத்துக்காது. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். ரைட், ஸோ கிளியராக முடிங்க. நாளைக்கு பார்க்குறேன். நாளைக்கு நைட்டு வரைக்கும் பார்த்துட்டு எவ்வளோ பேர் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ பேர் பெண்டிங் இருக்கீங்க. ஸோ அந்த பெண்டிங்கில் இருக்கிற ஐடிஸ் எல்லாமே நம்ம சஸ்பெண்ட் பண்ணி விட்டுடலாம்.
பேலன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் எஸ்பிஓவில், அதுவும் மெயில் போட்டவங்க மட்டும்தான் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். SBOPVTLTD, ஓகே, LTD official@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் மெயிலிருந்து மெயில் பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்டர் மெயில் ஐடி கொஞ்சம் தப்பாக இருக்குது சார், மிஸ்டேக்காக இருக்குது, என்னால் சேஞ்ச் பண்ண முடியல, இப்போ என்னன்னா அதை நம்ம டிசேபிள் பண்ணி தான் வச்சுருக்கோம், ஸோ அதனால் சேஞ்ச் பண்ண முடியலன்றவங்க வேறு மெயிலேருந்து ஒரு மெயில் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாகணும். ஓகே, ஸோ இது எப்படி சொல்லணும்னா, இந்த கம்பெனிலேருந்து நம்ம இன்னொரு கம்பெனிக்கு போகிற மாதிரி தான் ரூல்ஸ் படி. ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம அதை பண்ண போகிறோம். ஸோ ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் இருந்த வரைக்கும் ஓகே, பட் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாறும்போது நிறைய விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதில் ஒரு ஸ்டெப்பு தான் இப்போ நீங்கள் எல்லோரும் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறதையும் தாண்டி நீங்கள் மெயில் போட்டுக்கிட்டு இருக்கிறது உங்கள் சைட்லேருந்து. ஓகே, ஸோ இதில் நாட் இன்ட்ரெஸ்டட் பீப்புளெலாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் மட்டும் ஃபில் பண்ணி வச்சுருங்க. இன்கேஸ் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் ஃபில் பண்ண முடியலனாலும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு எஸ்பிஓ கண்டினியூ பண்ண விருப்பப்பட்டாலும் ஃபில் பண்ணணும், கண்டினியூ பண்ண விருப்பப்படலனாலும் ஃபில் பண்ணி வைக்கணும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ஃபில் பண்ணுறதுக்கு எதையோ ஒன்று டைப் பண்ணி கொடுத்துட்றோம்னா அதில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுபடியும் உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். மறுபடியும் எடிட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. மேபி எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் இருக்கீங்கன்னா, ஓகே, எஸ்பிஓவில் ரிலீவ் ஆக போகிறீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வராது. அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்டபிள் பாசிபிலிட்டி இருக்குது. ரைட், அங்கே ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டபிளுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. இன்கேஸ் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அதை கரெக்டாக மெயில் பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம். அது எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ரைட், ஆக மொத்தத்தில் யாராக இருந்தாலும் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்க, மிஸ்டேக் பண்ணாதவங்க யாராக இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன அந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பிடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெயில் அனுப்புறது தான் நீங்கள். ஓகே, கன்ஃபர்மேஷன் மெயில் வரலையே சார் அப்படின்னா அது அவ்வளோ மெயில்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம 10 டேஸ்க்குள்ளே இத்தனை பேர்கிட்ட இந்த மெயில் வரணும்போது நிறைய மெயில்ஸ் வரும். கன்ஃபர்மேஷன் மெயில் உடனேலாம் செக் பண்ணி பார்த்து பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் பொறுமையாக தான் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக அவங்க கம்ப்ளீட் பண்ணட்டும். அது மொத்த பேருக்கும் எல்லாருக்கும் காமனாகவே மெயில் வரும். ஸோ வெல்கம் லெட்டர்லாம் காமனாக எல்லாருக்குமே வரும். எல்லாமே 1 by 1 ப்ராசஸ் ஆகும். நீங்கள் மெயில் அனுப்பிட்டால் போதும், மறுபடியும் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எப்பயுமே அதர் லாங்குவேஜில் இருக்கிறவங்களுக்கு கைட் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. தமிழ் பீப்புளுக்கு ஏன் கைட் பண்ணுறீங்க? அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்கள நீங்கள் கைட் பண்ணி கொண்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க? நோட்டீஸ் போர்டில் இருக்கிற ஆடியோ ஃபாலோ பண்ண முடியல, நான் சொல்கிறத கேட்டு அதை அவங்களால ஃபாலோ பண்ண முடியலன்னா அவங்க எப்படி எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண முடியும்? நாளைக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா, இல்லை அவங்களுக்காக நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா? முதல்ல இந்த பழக்கத்தை மாற்றுங்க. ரைட், எஸ்பிஓவில் நாம் போய் சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஃபஸ்ட் நோட்டீஸ் போர்டு ஆடியோவை போய் கேளுங்க அப்படிங்கிற அந்த பழக்கம் வர மாட்டேங்குது. ஸோ அதனால் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான். இனிமேல் பாதிக்கப்படும் போதெல்லாம் அதுக்குண்டான பெனால்ட்டிஸ் சேர்ந்து வரும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மாறுவீங்க. அப்படின்னா வேறு வழியில் கண்டிப்பாக இனிமேல் அதை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மறக்காமல் நாளைக்கு நைட்டுக்குள்ளே எல்லோரும் மெயில் போட்டுருங்க. ஃபில் பண்ண வேண்டியவங்க எல்லோரும், இன்னும் பேலன்ஸ் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபில் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி மெயில் போட்டவங்களாம் என்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி, அந்த மெயிலில் உங்கள் நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி, அவங்க சோசியல் மீடியா அக்கௌண்ட் டீட்டெயில் இருந்துட்டாலே போதும். சரிங்களா? ரைட், ஸோ நான் மறுபடியும் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி மெயில் அனுப்பிட்டவங்களாம் மறுபடியும் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இதை ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இனிமேல் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். ஓகே, இந்த அடுத்த 2 டேஸுக்கும்